கிடக்கின்றதே. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பின்ன போங்க வெளிச்சத்துக்கு. ரைட், என்ன பேர் உங்களுக்கு? பிருந்துஜா. பிருந்துஜனுக்கு இன்றைக்கு அட்டகாசமாக 21st பர்த்டே நடக்குதுண்ணே. ரைட்டு, நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதோட சேர்ந்து நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். ஓகேயா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த கேக்கை தந்துடுவோம். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இந்த தீம் வந்து உங்களுக்கு பிடிக்குமா? BMW எதிர்கால கனவுகளோட, அப்படியா? ரைட், ஓகே. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகான ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. பிடிக்கும். சரி, ரைட். இது யாரும் வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. சரி, வந்த உடனே இப்போ ஒரு கேக்கை கிஃப்டாக நான் உங்களுக்கு தந்துட்டேன். சரி, இப்போ வந்து வளமையான நடக்கிற விஷயங்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்ப்ரைஸ் வந்திருக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க யார் ஒருத்தங்க. உங்களுக்கு உள்ள பெரிய கேக்கெல்லாம் வெட்டினாலும் தங்கட கேக்கையும் இன்றைய ஞாபகத்துக்காக வெட்டட்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? தெரியலைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கேன். தெரியலைன்னு ஈஸியாக சொல்ல முடியாது. நிறைய கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு தாரத்துக்காக. நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சா தான் மிச்சத்தெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்டாக்கள் யார்? இல்லை, அவங்களும் இல்லை. இது வந்து சொல்லலாமா? அம்மா அப்பா நிற்கிறாங்களா? எங்கே நிற்கிறாங்க? நீங்களாப்பா? அம்மா? நீங்களா? என்னண்டா, இது ஒரு கேர்ள்கிட்டருந்து தான் வந்திருக்கு. பரவாயில்லையா? சொல்லலாமா? பிரச்சனை இல்லையா? ஒரு இது சத்தியமாக ஒரு கேர்ள்கிட்டருந்து தான் வந்திருக்கு. ஒரே ஒரு கேர்ள் தான் அனுப்பியிருக்கிறான். சரியா? எத்தனை கேர்ளை பார்க்குறோம் நாங்கள். இது எந்த கேர்ளை சொல்ல போகிறீங்கன்னு யோசிக்கிறீங்கண்ணே. சரி, ஒரு கேர்ள்கிட்டருந்து தான் வந்திருக்கு. ஒரு க்ளூ ஒன்று தந்திருக்கு. ஒரு கேர்ள்கிட்டருந்து தான் வந்திருக்கு. என்ன டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு? வளமையாக கதைக்கிறத விட இப்போ இதுக்கு முதல் கதைச்சினீங்களோ, இப்போ கதைக்கிறத விட இப்போ ஒரு கேர்ள்கிட்டருந்து வந்திருக்குள்ள இவ்வளோ டென்ஷன் வர்றது காரணம் இல்லை. நீங்கள் இன்றைய சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு அப்படியே மனசில் இருந்தால் இன்றைக்கே சொல்லிடுங்க வீட்டை. சரி, இன்றைக்கு சொல்லிட்டீங்கன்னா இன்றைக்கு அடிக்க மாட்டாங்க, ஏச மாட்டாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருப்பில்ல பாவம். இங்கே அம்மா அப்பா ஏசுவீங்களா? ஏச மாட்டீங்களா? இது எது வந்தாலும் ஓகே 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 ஆகுவீங்க தானே, பிரச்சனை இல்லை தானே? அப்போ நீங்கள் டென்ஷன் இல்லாமல் சொல்லுங்கள். யார்? சரி, அப்படி கேர்ள் அனுப்பியிருந்தால் இன்றைய கேர்ள் அனுப்பியிருந்தால் அவர் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் தானே. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். யார் அனுப்பிடுவாங்க கேர்ளாக இருந்தால்? பயப்படாமல் சொல்லுங்கள், டென்ஷன் ஆகுதுல. தெரிஞ்சாகலாம் சொல்லுங்கள். அந்த அப்பா சொல்லி அப்பாவே அலோட் பண்ணிட்டாரா? வருங்கால மருமகளாக கூட இருக்கலாம்னு எதுவுமே அருமைப்படுத்தி விடுறேன். சொல்லுங்கள் யாருன்னு. காவியா. காவியா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கேர்ள் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டாரா? சரி, அவங்க அனுப்பியிருக்காங்க. பார்க்க முதல் காவியா இன்னும் கிஃப்ட் தரலையா உங்களுக்கு? இல்லையா? சரி, அவங்க அனுப்பியிருக்காங்க. பார்க்க முதல் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது, அதையும் தந்துடுவோம். இதுக்குள்ளே நிறைய கிஃப்ட் இருக்குது. பாருங்கள் என்ன இருக்குன்னு. ஒன்று அடுங்க. டென்ஷன் ஆகிட்டீங்களா? இல்லை தானே? ரைட், உங்களை குழப்பறதுக்காக தான் நான் இங்கே வந்துருக்கிறேன். சரி, உங்களை உடுப்பு சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடுப்பெல்லாம் அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன். அதை நீங்கள் சைட்டில் வச்சுருங்க. நீங்கள் இந்த டென்ஷனில் நீங்கள் அங்கால யாருன்னு கேட்கக்கூடாது வீட்டு, சரியா? ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அனுப்பியிருக்கிறது யாருன்னு. சரி, காவியாத்தா வந்து வேறு கேர்ளாக இருந்தால் யாராக இருக்கும்? அடா பாவி, இதுக்குள்ளே இன்னொரு கேர்ளாடா சொல்லுற? சத்தியமே இல்லையா? ஒன்றே ஒன்று தானா? ஒன்றே ஒன்று தானா? சரி, அடுத்த கிஃப்டை கொடுத்துருவோம். ஆனால் அவங்க இப்படியெல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்குள்ளே என்ன இருக்குது? சீலா நகையகம் தங்கப்பாவு நகை வியாபாரம். சீலா நகையகத்திலேருந்து வந்திருக்கு. எவ்வளோ கிஃப்டாக கொடுக்குற அளவுக்கு காவியா இப்படியெல்லாம் கிஃப்ட் தருவாங்களா? எதிர்பார்க்குறீங்களா? ஏன் தர மாட்டேன்றீங்க? சம்டைம் இந்த 21வது பர்த்டே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி அழகாக நினச்சி தந்துருந்தா கூட சரிதான். அப்படி ரைட், சரியா? அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். திறந்து டென்ஷன் ஆகாதீங்க, கையெல்லாம் நடுங்குது.
அப்போ அவங்க தான் காவியா தான். எடுங்க வெளியே. சரி, அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. எந்த கையில் தாங்க? ரைட், ஓகே. அப்படியே எந்த கையில் தாங்க? மூடத்துக்குள்ள தாங்க. சரி, அப்போ இது ஒரு முக்கியமான நபர் ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கணும்ண்ணே. காவியா தான் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? காவியா இந்த அளவுக்கு செய்வாவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, அடுத்த கிஃப்டை கொடுத்துருவோம். நான் இது நேரம் இவ்வளோ நேரம் இதை மறைச்ச பிடிச்சிட்டு இருந்தேன்னா இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கொடுங்க. ரைட், இது உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று. சரியா? இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்குது? காவியாட்ட இருக்கா? அப்போ அம்மா, இந்த ஃபோட்டோ யார்கிட்டடாப்பா இருக்கு? யாரும் கொடுத்துட்டாங்களோ ஏன்னா ரகசியமா சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி. சரி, இன்றைக்கி நாங்கள் சரி, டென்ஷன் ஆக தேவையில்ல, குழம்ப தேவையில்ல. நாங்கள் டிரெக்டாக அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரி, யார் அனுப்பினன்றதை கண்டுபிடிக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? 21வது பர்த்டேக்கு இந்த கேக்கை தந்தவங்க அவங்களோட கேக்கையும் வெட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களோட கேக்கை வெட்ட முதல் இந்த கேக்கை அவங்களோட சந்தோஷத்துக்காக வெட்டிடுவோம். சரியா? ஓகே. சரி, நாங்கள் இப்போ அனுப்பினவங்களோட சந்தோஷத்துக்காக இந்த கேக்கையும் நாங்கள் வெட்டி கொண்டாடிடுவோம். ஓகேயா? சரி, வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் பிருந்துஜன். அப்படியா? பர்த்டே டு யூ. சரி, இன்றைக்கு உங்களோட சொந்தங்கள், பந்தங்கள், உங்களோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிஃப்டையும் தந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த கேர்ளும் சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் இவ்வளோ நேரம் குழப்பின பாவமாக கிடக்கு. ஆனால் இன்றைக்கு அனுப்பினது இது நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அண்டாக்கலன்னு சொன்னீங்கண்ணே. அண்டாக்கலண்டா யார் யாருன்னு இருக்கு? அண்டாக்கலண்டா நிறைய பேர் தானே. யார் யார் பேர் சொல்லுங்க பாபு. அத்தியாக்கள் மாதிரி கிடக்கு. சரி, அனுப்பினவங்க இதுக்குள்ள யாரும் இருக்கிறீங்கன்னா இருந்தா வாங்க ப்ளீஸ், வாங்க. ரைட், சரி. இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி அனுப்பினதில் முதலாவது ஒரு ஆக்களை கண்டுபிடிச்சிங்க. இவ்வளோ பேரும் அண்டாக்களா? அண்டாக்கள் தங்கச்சி மச்சால்மார் இல்லை, தங்கச்சி மாதிரி தான் இருக்கிறான். சரியா? அப்போ நீங்கள் அண்டாக்கள் சொன்னீங்க. நான் குழப்பினபடியாக காவியான்னு சொன்னீங்க. எங்கே அந்த காவியா? இனிதான் வருவா சொல்லி விட்டுருக்கீங்களா? ஷுவரா? என்ன கிஃப்ட் கொண்டு தர்றான்னு பார்ப்போம் நாங்கள். இது சரி, இன்றைக்கு அதோட சேர்த்து உங்களோட அண்டாக்களோட சேர்த்து தாத்தாக்கள் வேறு யார்? தாத்தா அண்டாக்கள். அடுத்தது யார் அனுப்பியிருக்கிறேன்று நான் இனிப்போம். மாமாக்கள் தான் உங்களுக்கு சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? மாமாக்கள் எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்காங்க. ஒரு மாமா தானே. சரி, மாமா, அண்டாக்கள், தாத்தாமார். சரியா? அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? சந்தோஷமா? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த யார் சரி அண்டாக்களை கொடுத்து இந்த சங்கிலியை நீங்கள் ஒரு போட்டுருங்க. ஆனால் நான் காவியா தருவேன்னு எண்ணின்னா நீங்கள் எப்படி செஞ்சிட்டீங்கன்னா ஆனால் அந்த காவியாத பேர் சொல்லும் போது ஏன் இவ்வளோ கை பதட்டம், நடுக்கம்? இன்றைக்கு தான் உண்மையில நான் சொல்லிட்டோமா இல்லாட்டி இனி ஏற்கனவே தெரியுமா எல்லாருக்கும்? ஐயோ, இவன் உண்மையெல்லாம் சொல்லி போட்டு போயிட்டானே. அப்படியா? சரி, அப்படியெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட் தானேண்ணா. ஓகே, ரைட், ஓகே. சரி, எல்லாரும் கை தட்டி விடுங்கப்பா பிள்ளைக்கு. இன்றைக்கு 21வது பிறந்த நாளை அழகாக கொண்டாடி கொண்டிருக்கிற பிருந்துக்கு, பிருந்து தானே, பிருந்துஜனுக்காக அழகா அண்டாக்கள், மாமா, தாத்தா எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. சந்தோஷமா? அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? பக்கத்தில் நிற்கிற அண்டாக்கள், தங்கச்சிமாருக்கு எல்லாருக்கும் நன்றி. ஆனால் நீங்கள் இப்படி குழப்பம் சொன்னதுக்கு நான் உங்களுக்கு இருக்குது பிறகு. அப்படியா? சரி, இதே மாதிரி இப்போ ஹாப்பியாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, நல்ல பிள்ளையாக இருக்கட்டும் முதலாவது. சரியா? 21வது வயசு பிறகு நீ நான் 21 வயசாயிட்டு நீங்கள் சொல்கிறதில்ல நான் கேட்கலாம் இருக்கக்கூடாதான். சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்லுப்படி கேட்டு
அழகான நல்ல பையனாக இருக்கட்டும், சமத்து பையனாக இருக்கட்டாம்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. அதே மாதிரி வந்து உங்களை குழப்பி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் சொல்லி கேட்டு நானும் பார்த்துறேன். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கோம், ஜெஃப்னாவிலேருந்து. நன்றி.